அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் க்ரீன் சட்னி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக பருப்பு எதுவும் வறுக்காமல் உடனடியாக நம்ம வந்து ஈஸியாக செய்ய வேண்டிய சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு எதுவும் சேர்க்காமல். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நம்ம கையில் நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி 3 பச்சை மிளகா, உப்பு, புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்றவங்க இஞ்சியும் உரித்து சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நான் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து சேர்த்து அரைங்க. நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி க்ரீனாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கொத்தமல்லியை விட தேங்காய் வந்து கம்மியாக போடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நான் கடுகு உளுந்து போட்டு தாளிக்க போகிறேன். கருவேப்பிலை எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியறதுக்கே நம்ம எப்பயுமே வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் சேர்க்கக்கூடாது. பொரியாத கடுகு வந்து நமக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து இந்த சட்னியை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் எல்லா சட்னியும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், க்ரீன் சட்னி எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டணும்னு அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம இந்த கிண்டனாலே போதும். நம்ம வந்து எந்த ஒரு பருப்பு எதுவுமே வறுத்து இதில் சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற உடனே அர்ஜென்ட்டாக நமக்கு வந்து அந்த கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இன்னும் ஈஸியாக இருக்கும். புளி, பச்சை மிளகா, இதை வச்சு தான் உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்கள். இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது வந்து நான் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை நான் வந்து இப்போ இட்லியோட சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லியோட இந்த சட்னி சர்வ் பண்ணியிருக்கேன். கூட கீ வச்சுருக்கிறேன். கீ வந்து நம்ம இட்லிக்கு தொட்டுக்க தான் வச்சுருக்கேன் நான் சைட் டிஷ்ஷாக. கீயில் வந்து சீனி சேர்த்துக்கூட நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம். சும்மாவும் கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி பாருங்கள். இது வந்து நான் மிக்சியில் அரைச்சது தான். மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்றதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேக் மாதிரி இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் சட்னி வந்து தோசை கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், ரைஸில் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கீ சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி குயிக்காக ஒரு க்ரீன் சட்னியை வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.